السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يقولن أحدكم خبثت نفسي ولكن ليقل لقست نفسي، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் வாழ்க்கையை தீர்மானிப்பது நம் செயல்களை விட எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு அறிஞன் சொன்னான், எண்ணங்களை பற்றி கவனமாக இருங்கள், அவைகள்தான் வார்த்தைகளாக மாறுகின்றன. வார்த்தைகளை பற்றி கவனமாக இருங்கள், அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. செயல்களை பற்றி கவனமாக இருங்கள், அவைகள்தான் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களை பற்றி கவனமாக இருங்கள், அவைகள்தான் ஒழுக்கங்களாக மாறுகின்றன. ஒழுக்கம் விஷயத்திலே கவனமாக இருங்கள், அவைதான் உங்களுடைய வாழ்வின் உயர்வுக்கு வழிவகுக்குகிறது என்று ஒரு அறிஞன் சொன்னார். உண்மையில் ஷைத்தான் வழிகட்டு போனதற்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய அந்த எண்ண ஓட்டம். நான் தான் உயர்ந்தவன், மனிதனாக படைக்கக்கூடிய அந்த மனித படைப்பு என்பது தாழ்ந்தது என்ற கண்ணோட்டத்தில் அவன் நடந்து கொண்ட அந்த செயல்பாடுகள் அவனை தாழ்த்தி விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், குல் குல்லு யஅமலு அலா ஷாக்கிலதி, ஒவ்வொருத்தரும் தமது வழிமுறைப்படி அவர்களுடைய போக்கின்படி செயலாற்றுகின்றனர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லுவான். இந்த வார ஜும்மாவில் எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் அடிப்படையில் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். பிறரோடு ஒப்பிட்டு அவர்களை போன்று வலிமை எனக்கு கிடையாது, நாம் மிகவும் பலகீனமானவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் எதையும் செய்ய முடியாத ஒரு பலகீனமானவனாக இருக்குகிறேன் என்று எழுகின்ற உணர்வு காலப்போக்கிலே மனம் குன்றியவனாக, மனநிலை பாதிக்கப்பட்டவனாக, சொல்லப்போனால் தற்கொலை வரைக்கும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அந்த தாழ்வு மனப்பான்மை ஆக்கிவிடுகிறது. தாழ்வு மனப்பான்மை என்பது
நம்ம குழந்தையா இருக்கும்போதே என்ன செய்து ஆரம்பமாகிறது. சொல்லப்போனால் உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் 95% மக்கள் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எப்போதாவது அது நிகழ்ந்தே தீர்கிறது. உலகத்தில் பெரும் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் உட்பட, நம் தேசிய தலைவர்கள் உட்பட இந்த தாழ்வு மனப்பான்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய ஏற்பாட்டில் இந்த உலகத்தை இயக்குகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயம் செய்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். இந்த ஏற்றத்தாழ்வு என்பதும், தோற்றத்திலே ஏற்றத்தாழ்வு, வசதி வாய்ப்புகளிலே ஏற்றத்தாழ்வு என்பது அல்லாஹ்வுடைய விதி. அவன் இன்னாருக்கு இதைத்தான் கொடுக்க வேண்டும், இதைத்தான் இந்த உலகத்திலே அவன் அனுபவிப்பான் என்று எழுதப்பட்ட விதி. அதைத்தான் இஸ்லாம் சொல்லித்தரும். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொருந்தி கொள்ளணும். பொருந்தி கொண்டு விட்டால் எந்த விதமான உளவியல் சிக்கலும் நமக்கு வராது. உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. பழமொழி சொல்லுவார்கள், 5இல் வளையாதது 50இல் வளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்லுவார்கள். அது இதற்கும் கட்டுப்பட்டதுதான். சிறு வயதிலே அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழல், பழகி வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள், வீட்டு சூழல்கள் அத்தனையும் குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவனை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்குகிறது. வீட்டு சூழலையும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அதுவும் அந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. இப்படியாக அவன் வளர்ந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்திலே அவன் அதிலிருந்து வெளிவந்து விட்டால் பரவாயில்லை, தொடர்மையானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இதில் ஆண் பெண் என்ற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதே, ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்திலே அதிகமாக குடிகொண்டிருக்கிறது. ஏனென்றால் பெண்களுடைய உடற்கூறியல்கள், உடற்கோட்பாட்டின்படி சீக்கிரம் மனச்சிக்கல்களுக்கு பெண்கள் தான் ஆளாகிறார்கள் ஆண்களை காட்டிலும். அது ஆரம்பத்தில் பெண்களுக்கு தொற்று நோயாக இருந்து காலப்போக்கில் அதனுடைய பாதிப்பு அதிகமாகி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு தள்ளிவிடுகிறது. பெண்களை பொறுத்தவரையும் சிலர் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தரத்தை கூட்டி குறைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக தோற்றம் விஷயத்தில், அழகு விஷயத்தில், அறிவு விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், எல்லாவற்றிலும் தன்னை விட இவள் சரியாக இருக்கிறாள், இவள் உயர்வாக இருக்கிறாள், இவளுக்கு முன்னால் நாம் ஜெயிக்க முடியாது, இவளுக்கு முன்னால் நாம் தாழ்ந்தவராக இருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கிறதே ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கிறதாம். உளவியல் நிபுணர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணாடியில் பார்க்கும்போது கூட நாம் இளமையாகத்தான் இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் நம்முடைய உருவம் அழகாக தெரியும். இல்லை, நாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறோம், நம்முடைய முகம் கொஞ்சம் சரியில்லை என்ற கண்ணோட்டத்திலே கண்ணாடியில் முன் நின்று பார்த்தால் நம்முடைய எண்ணப்படிதான் அது தோன்றும். அதனால்தான் நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் மனிதனுடைய பலகீனம், இயலாமை இருக்கிறது, முடியாத சூழ்நிலை என்று ஒன்று இருக்கிறது. இறைவனின் நாட்டப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோற்றம் கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தோற்றத்தையும் ஒரு வாழ்க்கையும் வழங்கி இருக்கின்றான். அதை யார் புரிந்து கொண்டார்களோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய தோற்றம், இதை யாரும் மாற்ற முடியாது, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று உள்ளத்தளவில் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை வராது. சொல்லப்போனால் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் நம்மளால் முடியலை அப்படின்னா மனுஷனுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருது, கொஞ்சம் அதில் தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. என்னால் முடியலை, அவன் அந்த காரியத்தை செய்து விட்டான், இவன் இந்த காரியத்திலே ஜெயித்து விட்டான், என்னால் முடியவில்லை என்ற எண்ணம் தான் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு காரணம்.
உயரத்தை அடைய விரும்பினால் அடியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படியும் கேள்விப்பட்டிருக்கலாம். சிகரத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் முதல் அடி பூமியிலிருந்து தான் எடுத்து வைக்க வேண்டும். ஒரு பெரிய மலையில் ஏற போகிறோம், மலை உச்சியை அடையணும் அப்படின்னா எடுத்த உடனே காலை எடுத்து அந்த உச்சியில் வச்சிட முடியாது. முதல் அடி பூமியிலிருந்து தான் எடுத்து வைக்க முடியும். இப்போ எதுவுமே முடியாது என்பது கிடையாது. தோல்வி வரும்பொழுது முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். தோல்வி வரும் பொழுதும் கொஞ்சம் பலகீனம் வரும் பொழுதும் தம்மை தாமே தாழ்த்தி கொள்ளுதல் இருக்கிறதே, இதனால் மனிதன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றான். இது எல்லோருக்குமே வருகிறது. இதுல ரெண்டு பிரிவினராக இருக்கிறாங்க தாழ்வு மனப்பான்மை உடையவங்க. ஒன்று எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை உடையவங்களாக இருக்கிறது. இந்த சபையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, 10 பேருக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. 10 பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டாங்க, தெரியும் ஆனால் செய்ய மாட்டாங்க. தைரியமா துணிவும் தைரியமும் அவர்களிடத்தில் இருக்காது. இன்னொரு சாரார் வேக வேகமாக என்ன செய்வாங்க, பதட்டத்தோட வேலை செய்வாங்க, முண்டி அடித்து கொண்டு வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட நபர்களும் தாழ்வு மனப்பான்மையில் பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை வெளியிலே தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு வேலையை முண்டி எடுத்து செய்வார்கள். சொல்லப்போனால் அவர்கள் விவேகமற்றவர்கள். அவர்களாலும் அந்த காரியத்தில் ஜெயிக்க முடியாது. தாழ்வு மனப்பான்மை எப்போதும் இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வப்போது எல்லாருக்குமே வரும். அந்த தாழ்வு மனப்பான்மை எப்போதுமே இருக்கக்கூடியவங்க பலகீனமாயிருவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க முகத்தில் சிரிப்பு இருக்காது, ஒரு விதமான இறுக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் பயந்துருவாங்க. கொஞ்ச நேரம் பொது வெளியில் பேசுங்க, ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசுங்க சொன்னால் படபடப்பு வந்துடும். சில பேர் அல்ல, எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை என்பது எப்போதாவது கண்டிப்பாக ஏற்படுகிறது, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்படுகிறது. இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் எல்லா மனிதருக்கும் ஒரு நேரத்தில் ஏற்படத்தான் செய்கிறது. அதனால்தான் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், உலக மக்களிலே 95% இந்த பாதிப்பால் அவர்கள் பாதிப்படுகிறார்கள். ஆக இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில் வருவதற்கு உளவியலாளர்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை போக்க வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும். தன்னம்பிக்கையை சஹாபாக்களுக்கு ஊட்டி இருக்கிறார்கள். முட்கள் நிறைந்த செடியில் தான் ரோஜா மலர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழலை அணுகும் போது இந்த தாழ்வு மனப்பான்மை குடிகொள்ளுகிறது. இயலாமை, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கிறான். மனதளவுல விரக்தியாகுவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர் முயற்சி வேணும். ஒரு தடவை நம்ம பிஸ்னஸ் இருக்கு, படிக்கக்கூடிய மாணவன், ஒரு வியாபாரி தொழில் தொடங்குகிறார், அல்லது படிக்கக்கூடிய மாணவன் பரீட்சை எழுதுகிறான். தோல்வியை தழுவும் பொழுது தன்னால் முடியாது என்று ஒதுங்கி கொண்டால் மறுபடியும் அவனால் ஜெயிக்க முடியாது. எத்தனையோ வியாபாரிகள் நாம் பார்த்துருக்கிறோம். சில பேர் பேட்டியில் கொடுப்பாங்க, நான் இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சேன், ஆனால் என்ன செஞ்சிட்டேன், இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சு நான் தொடர் முயற்சியின் காரணமாக ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவான். அப்போ தோல்வியை தழுவும் பொழுது விரக்திக்கு மனது போகுமையானால் தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்தில் குடிகொண்டு விடும். இப்போ இயலாதவர்களாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். நமக்கு எதுவுமே லாயக்கு இல்லை, நமக்கு தகுதி இல்லை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்று தன்னைத்தானே நினைத்துக் கொள்வோமையானால் மனதளவில் பாதிக்கப்பட்டு காலப்போக்கிலே குடும்ப வாழ்க்கை சீரழிந்து சமுதாய வாழ்க்கையில் அவன் ஒன்றிணையாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒதுங்கிக்கிடுவாங்க, எந்த சபைக்கும் வரமாட்டாங்க, முன்னடிக்கு எதுக்குமே வரமாட்டாங்க, தேவை ஏற்பட்டால் கூட கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். சில பேர் திருமணத்தில் பெற்ற தந்தை வழியாக வருவதற்கு கூட முன் வருவதில்லை. இல்லை எனக்கு வேண்டாம், அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும், அது எனக்கு முடியாது. இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் கட்டுப்பட்டது தான். தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும் என்று சொன்னால் முதற்கண்ணாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நம் பலத்தை நாம் அறிந்து கொள்வது.
நமக்கு என்ன பலம் இருக்கிறது, நமக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். நம்முடைய சக்தியை அறிந்து கொண்டால் தான் நம்மால் முடியுமா முடியாதா, நம்முடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்மால் முடியாது என்று சொல்வதை காட்டிலும் முதற்கண்ணாக நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். சர்க்கஸில் நம்ம பார்த்துருக்கலாம், யானை சர்க்கஸ்லாம் நடக்கும். இப்போ யானை என்ன செய்வாங்க, சர்க்கஸில் ஒரு சின்ன நாற்காலி, ஒரு ஸ்டூலில் என்ன செய்வாங்க, அந்த யானையை அந்த 4 காலையும் வச்சு ஏற்றிடுவாங்க. பக்கத்தில் பாகன் நிற்பான். அந்த யானை என்ன செஞ்சிடும், அந்த சின்ன ஸ்டூலில் அந்த நாற்காலியில் ஏறி நிற்கி சர்க்கஸ் காட்டும். இப்போ கூடியிருந்த பார்வையாளர்கள் கேட்கப்பட்டது, இந்த யானை இப்படி ஒரு சின்ன இடத்துல நிற்கித, இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் சொன்னார், இது இறைவனுடைய நாட்டம், இவ்வளவு உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருது, அதில் நின்றுறது. இன்னொருத்தர் சொன்னார், பாகனுக்கு பயந்து கொண்டு நிற்கிறது, பாகன் பக்கத்தில் இருக்கிறான். இன்னொருத்தர் சொன்னார், யானை தன்னுடைய பலத்தை அறியவில்லை, யானை தன்னுடைய பலத்தை அறியவில்லை. உண்மை அதுதான். யானை தன்னுடைய பலத்தை அறிந்திருந்தால் பாகனைலாம் பார்க்காது, விட்டு வைக்காது. சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொருத்தரும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவருவதற்கு, தாழ்வு மனப்பான்மை அடையாமல் இருப்பதற்கு முதலில் நம்முடைய பலம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை விட தாழ்ந்தவர்களாகவோ அல்லது ஏதாவது ஒரு சந்தேகம் வாழ்வில் ஏற்படுவது சகஜம்தான். சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள விட நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம், இவங்களோட நம்ம பலகீனமாக இருக்கிறோம். இந்த நிலை ஏற்படுவது சகஜம்தான், எல்லோருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுக்கு வசதியில் உங்களுக்கு கீழுள்ள நபர்களை பாருங்கள். உன்னுரு இலா மன்ஹு அஸ்வல மின்கும் வலா தன்னுரு இலா மன்ஹு ஃபௌகக்கும். வசதி வாய்ப்புகளில் உங்களுக்கு கீழுள்ள நபர்களை நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு மேலுள்ள நபர்களை பார்க்க வேண்டாம். இந்த செய்தியை நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி. வசதி வாய்ப்புகளில் முன்னேற்றத்தில் உங்களுக்கு கீழ்நிலை உள்ளவர்களை கவனியுங்கள். கவனிச்சு பாருங்க, கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தா என்ன நமக்கு என்ன தோணும்? அவங்கள விட அல்லாஹ் ஜல்லஷானு நம்ம நல்லா வச்சிருக்கிறான். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சொந்த வீட்டில் இருக்கிறோம், அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற என்ன தோணும். நம்மளை விட பெரிய வசதி படைத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நம்மளால முடியலையே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். உளவியல் ரீதியான மிக முக்கியமான ஹதீஸ் இது. உங்களுக்கு கீழுள்ள நபர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல்தட்டு நபர்களை பார்க்காதீர்கள். இந்த விஷயத்தை யார் கையில் எடுத்துட்டாங்களோ உளவியல் பாதிப்பு என்பது வராது. தன்னால் முடியாது என்ற தன்மையோ தாழ்வு மனப்பான்மை என்பது வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தான் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை ஊட்டியிருக்கிறாங்க. தன்னம்பிக்கை தான் மன வலிமைக்கு காரணம், மன வலிமை தான் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான மூமின் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிரியமான மூமின் நல்ல மன வலிமை உள்ளவர் என்று சொல்லுவார்கள். பலகீனமான நபரை காட்டிலும் மன வலிமை உள்ளவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர். வெறுமனே தன்னம்பிக்கை மட்டும் போதுமா? என்னால் முடியும், எனக்கு சக்தி இருக்குது, நான் எல்லாம் செய்வேன் என்ற தன்னம்பிக்கை மட்டும் போதாது. சில நேரத்தில் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் ஆர்வம் இல்லாமல் அந்த செயலை விட்டு விடுகிறாங்க. அப்போ தன்னம்பிக்கையோடு சேர்த்து ஆர்வமும் முக்கியம். என்னால் அந்த வேலையை செய்ய முடியும், ஆனால் எனக்கு இப்போதைக்கு முடியாது, இப்போ நான் செய்ய மாட்டேன், அது தேவையில்லை. செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்கிறதுக்கு சக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த செயலை செய்வதற்கு ஆர்வம் இல்லை. இப்படி ஒரு நபர் இருப்பாரையானால் அதுவும் என்ன செய்ய வீணாக போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஈன் பில்லாஹ். பயனுள்ளதுக்கு ஆசைப்படலாம், ஆர்வப்படலாம், சம்பாதிப்பதற்கு ஆர்வப்படலாம், நல்ல செட்டில் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பொருளாதாரத்தை சேகரிக்கிறதுக்கு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்கு ஆசைப்படணும், ஹலாலான முறையில் செலவழிக்கிறதுக்கு ஆசைப்படணும்.
வருவாய் வரக்கூடிய வழிமுறைங்கிறது மிக முக்கியம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு எது பிரயோஜனம் தருமோ அதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இலட்சியத்தை வைப்பதற்கு மார்க்கம் தடை சொல்லல. ஆனால் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்லிட்டு வஸ்தஈனு பில்லாஹ், நீங்கள் வியாபாரத்தில் முன்னேறுகிறீர்களா, வியாபாரத்தில் லட்சியம் வைக்கிறீர்களா, படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய படிப்பு படித்து நல்ல வேலையில் இருக்க வேண்டும் என்று லட்சியத்தில் வைக்கிறீர்களா, நீங்கள் என்ன செய்யுங்க, வஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னைக்கு எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது. எத்தனையோ அதிகாரிகள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க செய்திகளில் நீங்க பார்த்துருக்கலாம், உயர் அதிகாரிகள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸ், கொஞ்ச நேரம் அந்த அவர்களிடமிருந்து இழந்த அந்த தன்னம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம்பிக்கையோடு சேர்த்து ஆர்வம் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அதற்கு பிறகு தன்னம்பிக்கைக்கு பிறகு தவக்குல் என்பது மிக முக்கியம். எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தவக்குல் என்பது மிக முக்கியம். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உலக காரியத்தில் வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சமுதாய சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டணும். அந்த தவக்கல்ங்கிறது மிக முக்கியம். இறைவன் எப்படிப்பட்டான் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய எண்ணப்படி தான் இறைவன் நடந்து கொள்வான். ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி சொல்றானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ குதுசில, அன இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அவன் நல்லது செய்வான், அல்லாஹ் எனக்கு நன்மை செய்வான் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ன செய்ய, நன்மை செய்வான். அல்லாஹ் எனக்கு தீமை செய்வான் நினைச்சா தீமை செய்வான். அப்படித்தான் ஷர்ராகத்தான் முடியும் என்று அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுவார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்டுறதுல ரெண்டு வகை. ஒன்று மொத்தமாக திட்டி தீர்த்துறது, இன்னொன்று அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்றது. இன்னொன்று அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டான், அவ்வளோதான், இவ்வளோ காலம் ஆகி போச்சு, இனிமேவா எனக்கு அல்லாஹ் தரப்போகிறான், எனக்கு எதுவுமே தரலை, எனக்கு தரவும் மாட்டான், எனக்கு வியாபாரம் சரியில்லை, எனக்கு குடும்பம் சரியில்லை, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, இப்படி தன்னைத்தானே நொந்து கொள்வது. சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், தன்னைத்தானே திட்டிக்கிடுவாங்க. எனக்கு எதுவுமே சரியில்லை, எங்கள் அம்மா அத்தை எதுவுமே எனக்கு வச்சுட்டு போகல, எங்கள் அத்தை என்னை கவனிச்சிக்கிறவே இல்லை, படிக்க வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாரு, அவ்வளோதான், எனக்கு எந்த சொத்து சுகமும் சேர்த்து வைக்கல, சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எனக்கு எதுவுமே அல்லாஹ் எனக்கு தரலை. இப்படி யார் அல்லாஹ் தரலை தரமாட்டான் என்று நினைக்கிறார்களோ, அதே எண்ணத்தில் இருந்தார்னா அந்த எண்ணப்படி தான் அல்லாஹ் இருப்பான். இந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றிடுவான். சில பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா, அல்லாஹ் என்னையை காப்பாற்றிடுவான், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். ஒவ்வொரு மூமினும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த நியத்தோடு இருக்கணும். அல்லாஹ் எனக்கு சோதனைகளை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுப்பான், ஆனால் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட மாட்டான் என்ற எண்ணம் உறுதியாக இருந்து அல்லாஹ் கைவிட மாட்டான். எத்தனை தேவைகள் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறான் யோசித்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்துடைய தேவைகள் நம்ம நினைச்சிருப்போம், இந்த தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, வியாபார தேவை, பெண்ணுடைய திருமணம் எப்படி நிறைவேற்றுறது, மகனை படிக்க வைக்கணும் எப்படி நிறைவேற்றுறது, எத்தனையோ தேவைகள். கடன் என்ன செய்யும், கழுத்தை நெறித்து கொண்டு இருக்கும், இந்த கடனை எப்படி கழிக்கிறதுன்னு நினைச்சிருப்போம், அல்லாஹ் லேசாகி இருப்பான். அப்ப ஒரு மூமின் நினைக்க வேண்டிய விஷயம், நியத்து வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு சோதனைகளை கொடுப்பான், சிரமத்தை கொடுப்பான், ஆனால் என்னை கைவிட மாட்டான் என்ற எண்ணம் இருக்குமே. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அந்த தாழ்வு மனப்பான்மை, இயலாது என்ற எண்ணம், மன ஊசாலாட்டம் வரவே வராது. சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், தாழ்வு மனப்பான்மை வராமல் இருக்கணும் அப்படின்னா, உன்னை குறைவாக மதிப்பிடாதே, இது ரொம்ப முக்கியம். தன்னைத்தானே குறைவாக மதிப்பிடக்கூடாது. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, தன்னை பெருமையாக நினைக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உள்ளத்தளவில் குறைச்சி ஒருத்தர் மதிப்பிட்டான் அப்படின்னா, நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, என்னால் எதுவுமே முடியாது என்று குறைத்து மதிப்பிட்டால், அதாவது எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் என்ன செய்வாங்க, இந்த இன்டர்வியூக்கெலாம் போகும்போது ரிசீவ்லாம் சிவிலாம் தயார் பண்ணி போகும்போது அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க, பாசிட்டிவ் ட்ரேட்ஸ்.
நான் எப்படி வேலை பார்ப்பேன், இந்த கம்பெனியில் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படின்னா, ரொம்ப என்ன செஞ்சுவேன், நேர்மறையான எண்ணத்தோடு நான் செயல்படுவேன். இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தாரும் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு அந்த தன்மை இருக்குதான்னு பார்க்குறாங்க. இவன் கம்பெனிக்கு வந்தானா எப்படி இவன் வேலை பார்ப்பான், எதிர்மறையான சிந்தனை கொண்டவனா நேர்மறையான சிந்தனை கொண்டவனா என்பதையும் பரிசோதிக்கிறான். அப்ப மிக முக்கியம், என்னால் முடியாது, என்னால் அந்த திறமை இல்லை, நான் சக்தியற்றவன் என்ற நெகட்டிவ் தாட், அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கிவிட்டு பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், இது போன்ற மனப்பான்மைக்கு உள்ளாகாது. தன் மீது நம்பிக்கை வைத்து தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க, காலஜால்னி அலா ஹஸாயில் அர்ல் இன்னி ஹஃபீல் அலீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பூமியினுடைய களஞ்சியங்களின் அதிகாரியாக என்னை ஆக்குங்க. இன்னி ஹஃபீல் அலீம், நான் அதை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அது சார்ந்த நிர்வாக பொறுப்பை தெரிந்தவனாகவும் இருக்கிறேன், என்னை ஆக்குங்கன்னு சொன்னாங்க யூசுப் நபி. ஏன், தன் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. என்னால் முடியும், எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவநம்பிக்கை நம்ம என்ன செஞ்சிடணும், நீக்கிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் தன்னம்பிக்கையை விதைக்கும் விதமாக பல நேரங்களை தட்டி கொடுத்தாங்க. அபு மூசா அஷ்ஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபு மூசா அஷ்ஷாரி அவர்களே, உங்களுடைய குரல் எப்படி இருக்கு தெரியுமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இசை கருவிகளில் ஒரு இசை கருவியை போன்று இருக்கிறது, அந்த அளவுக்கு உங்களுடைய குரல் இனிமையாக இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டினாங்க. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, கொஞ்சம் தோற்றத்தில் குறைந்தவர்கள், கொஞ்சம் அழகில் குறைந்தவர்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிபை அழைத்து கேட்டார்கள், ஜுலைபிபே, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளல அப்படின்னு கேட்டாங்க. ஜுலைபிப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறது, இந்த மதீனாவில் எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறது, நான் ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்திலே இருக்கிறேன், எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டான். தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் இருந்தது ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஜுலைபிபிட்ட சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துல இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் நீங்க போய் பெண் கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லிவிட்டேன், நான் கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விடுறாங்க. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த பெற்றோர்கிட்ட பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லும் பொழுது பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்கிறார்கள், உரையாடல் நடக்கிறது. இதை பக்கத்தில் வீட்டில் உள்ளே இருந்த அந்த பெண் கேட்டுவிட்டு தன்னுடைய பெற்றோரை அழைத்து அந்த பெண் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்ப்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு மாப்பிள்ளையை தான் அனுப்பியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அந்த பெண்மணி ஓதி காமிக்கிறாங்க. ஒமா கான லில் முஃமினி வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டா அது மாற்றுக்கருத்து தெரிவிப்பதற்கு எந்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நான் திருமணம் முடித்துக் கொள்றேன் என்று சொல்லிவிட்டார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அதை அறிவித்த அறிவிப்பாளர் அபூ ஃபர்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்டதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு எல்லா விதமான நலமும் பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் என்ன செய்ய கொடுக்கட்டும்னு துஆ செய்கிறாங்க. காலப்போக்கில் அன்சாரி பெண்மணியாக இருந்த அவர்கள் அன்சாரி பெண்மணிகளிலேயே செல்வ சீமாட்டியாக அவர்கள் தான் இருந்தார்கள். ரொம்ப சந்தோஷமா கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். கடைசியாக ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போருக்கு போறாங்க. போருக்கு போன இடத்துல போரில் வெற்றி கிடைக்கிறது. இறுதியாக யாரெல்லாம் ஷஹீதாகி இருக்காங்க அப்படின்னு கணக்கிட்டு பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும். அப்போ ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள காணலை. இப்போ அவங்க எங்கே இருக்கிறான்னு தேடுறாங்க. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு இடத்துல ஷஹீதாகி கிடக்குறாங்க. பக்கத்தில் 7 காஃபிர்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பக்கத்திலே வந்து சொன்னார்கள், 7 காஃபிர்களை கொன்றுவிட்டு ஜுலைபிப் அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலைபிப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர், ஜுலைபிப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனம் சொன்னார்கள். பிறகு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரிலே அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லுகிறது வரலாறு. ஆக நான் எதுக்குமே லாயக்கு இல்லை,
என்னால் எதுவும் முடியாது என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்து அதிலிருந்து வெளியிலே வந்தவர்கள் ஏராளமானவர்கள் பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ உதாரணங்கள் நம்ம நிறைய சொல்லலாம். குறிப்பாக இந்த தாழ்வு மனப்பான்மை நிறைய இடத்துல இருந்தாலும் கூட முக்கியமாக ஒரு 2-3 இடத்துல நடக்குது அதிகமாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நடக்குது. கணவனோ மனைவியோ யார் அழகுல பணத்தில் தோற்றத்தில் யார் கூட குறைச்சி இருக்கிறாங்களோ அந்த கணவனுக்கு மனைவிக்கு என்ன செஞ்சிருது, ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இதில் பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கணவன் என்ன செய்யணும், மனைவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டணும். மனைவி என்ன செய்யணும், கணவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டணும். 2 பேருமே தன்னம்பிக்கையை குறைச்சி விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். கணவன் மனைவிக்கு தன்னம்பிக்கையை குறைச்சிட்டார். நீ என்ன அழகா இருக்க, நீ அழகே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மனைவிக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். மனைவி சொல்றாங்க, என்னங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவரெல்லாம் அப்படி சம்பாதிக்கிற, நீங்க சம்பாதிக்கல ஒழுங்க, இல்லை வேற ஏதோ இப்படி சொல்லிவிட்டால் தன்னம்பிக்கை குறைந்து போய்விடும். ஆக குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது கணவன் மனைவி இருவரும் தன்னம்பிக்கையோ ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் பிரயோகித்தால் தாழ்வு மனப்பான்மை குடும்பத்திலே வராது. இது சாதாரண விஷயம் அல்ல. இப்படி ஆரம்பிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை காலப்போக்கிலே விவாகரத்திலே போய் முடிந்து வருகிறது. இரண்டாவதாக குழந்தை பருவம் மிக முக்கியம். குழந்தைகளிடத்தில் நம்ம ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வருகிறது. குழந்தையுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை வளர்ப்பு சாதாரண விஷயம் அல்ல. 3 வயதிலிருந்து நம்மை பார்த்து பழகிறது குழந்தை. நம்ம என்ன சொல்லி தர்றோமோ, நம்ம என்ன பேசுகிறோமோ, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கலாம் தெரியும். திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் குழந்தை, இது எங்கேருந்துமா கற்றுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பேசின வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி சொல்லணும். மொழி எப்படி உருவாகுது? தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை தமிழ் பேசுது, டெல்லியில் இருக்கிறது ஹிந்தி பேசுது. எப்படி பேசுது? பேசக்கூடிய அந்த மொழிகளை கேட்டு தான் பேசுகிறது குழந்தை. அப்போ குழந்தைகளிடத்தில் தாழ்வு மனப்பான்மை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அடுத்ததாக ஒரு பணிபுரியக்கூடிய அலுவலகம், வியாபார ஸ்தலம், இதில் ஒருத்தவங்க உயர்ந்து தான் இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு என்ன செய்ய உயர் பதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருத்தர்னால சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, உயர் பதவி அடைய முடியாது. ஆக நம்மளால் அடைய முடியாது அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து விடக்கூடாது. கடைசி வரை முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறது. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொருந்திக்கொள். உனக்கு அல்லாஹ் இதைத்தான் கொடுத்திருக்கிறான், நீ பொருந்திக்கொள். அப்படி பொருந்திக்கிட்டா தான் மறு உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏராளமான விஷயங்கள் நமக்காண்டி வச்சிருக்கிறான். இது கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம். இன்னொரு 40 வருஷம் 50 வருஷத்துல நம்ம யாரும் இருக்க மாட்டோம். கொஞ்ச காலம்தான். நிரந்தரமான உலகம் மறுமை. அதில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா விதமான வெற்றியை தர காத்திருக்கிறான். நிபந்தனை என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த விஷயத்தை நான் பொருந்திக்கொள்ளணும். எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிடாம, அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துருக்க நான் பொருந்திக்கிட்டேன். எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த பொருளாதாரம், நான் நடந்து செல்வது போவது அத்தனையும் நான் பொருந்திக் கொள்கிறேன், எனக்கு இதுதான் என்று யார் பொருந்திக் கொள்கிறாரோ தாழ்வு மனப்பான்மை என்பது வராது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.